ஆய் வெண்டிஸ். ஆனால் இதுவுமே உண்மையில சூப்பராக இருக்கும் இந்த பர்கர் ஷாப்புமே. எனக்கு ரொம்ப பிடிச்சது சவுதியில் வந்து ரொம்ப பிடிச்சது திகட்டாமல் சாப்பிட்றது. ஐ மீன் ரொம்ப பிடிச்சது வேற, திகட்டாமல் சாப்பிட்றது வேற. நான் திகட்டாமல் சாப்பிடுவேன் அப்படின்னா அது ஹெர்ஃபியோட பர்கர். இங்கே வந்து திருப்பி இப்படி வந்து வரணும். 411 தம்மா துண்டு ஆர்டரால இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். சாப்பிட உட்காந்தேங்க. உட்காந்து ஆர்டர்லாம் கொடுத்துட்டேன். அப்போ பார்த்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. சரி நம்ம தான் ஆர்டர் கொடுத்தாச்சே, முதல்ல நம்ம ஆர்டரை முடிச்சிடும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்தால் கடை ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இன்னொன்னே இங்கே இருந்து இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்பி வாரேன். இங்கே பார்த்தா கடையே இல்லை. ஆப்போசிட்டில் பக்கம் மெக்டொனால்ட்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்புறம் இவ்வளோ தூரம் போயிட்டு யூட்டன் போட்டு வந்திருக்கேன். பிரதர் ஹேங்கர் ஸ்டேஷன். அப்புறம் திரும்ப இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போ இதில் எடுத்துகிட்டு கஸ்டமர் வெயிட்டிங் தான் இருக்குது. அப்போ இப்படி போயிட்டு இங்கே வந்து திருப்பி இப்படி வந்து வரணும். 411 தம்மா துண்டு ஆர்டரால் இருந்திருக்கு. கிளாஸ் ஜூஸ். ஓகே, அவன் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கேன். சாப்பிட்டுட்டு இருந்தவொடனே டிஸ்டர்ப் பண்ணிட்டுமாடா. நம்ம நினைப்போம் இவங்களுக்குலாம் கொடுத்தாச்சு வாழ்க்கை, தேவைக்கு தேவை சிக்கனோ பர்கரோ தின்னுட்டு இருப்பான்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஓரளவுக்கு அப்புறம் அதுவே பார்த்தீங்கன்னா வெறுத்துரும் அவனுக்கு. எனக்குலாம் உண்மை இந்த சிக்கன் கடையில் உட்காந்து சிக்கன் வெட்டிகிட்டு இருக்கும்போது அது பார்த்தனால எனக்கு அடுத்த சாப்பிட தோணாது. சில பேர் சொல்லுவாங்களா அது வயிறு நிறைஞ்சிடாது, பார்க்கக்கூடாது, பார்க்காதீங்க அப்படிம்பாங்கல்ல. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதிலே வேலை பார்க்குறனால இவங்களுக்கு இது போர் அடிச்சிடும். இப்போ இங்கே வேலை பார்க்குறோம் என்ன சொல்லுவான், எனக்கெலாம் பைக் இருந்துச்சுன்னா நான்லாம் சவுதி ரியாத் ஃபுல்லாக சுற்றுவேம்மா. ஆனால் வந்தால் தான் தெரியும் அதோட சூழ்நிலைகள் என்னென்னு. அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் நினச்சவன் தான். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. எதுக்கு லேட்டு, ஒரே ஒரு பர்கர் தானே அப்படின்னா. எனக்கு தெரியாது மேம், அங்கே ரொம்ப பிஸியாக இருந்துச்சு அப்படின்னேன். ஒன்று ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஏற்றணும். சர்க்கஸ் காமிக்க போகிறேன் மக்களே. அம்மா ஃப்ரெண்டு தூக்கிட்டு போகுது அப்படின்னு. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரேன்னா, இங்கே ஒரு ஆர்டர் இப்போ தான் வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம எத்தனாவது ஆர்டர் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது ஆர்டர் வந்திருக்கு. கைதட்டுங்கப்பா. 4 மணி நேரத்தில் 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சாதனைலாம் கிடையாது, இதுக்கு மேலேயும் கம்ப்ளீட் பண்ணுறவன் இருக்கான்லே. 4 மணி நேரத்தில் 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறவன் இருக்கான். நம்மளே ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி இது நம்மளுக்கு ஸ்பெஷல்லாம். ஏன்னா நேற்று நான் 5 மணி நேரத்தில் ஒரு ரோடு போடுற மிஷினை கையால் ஏதோ சைக்கிளை தள்ளிட்டு போகிற மாதிரி தள்ளிட்டு போயிட்டுருக்கான். அவன் பெரிய ஆட்டக்காரன் தான், தெரிஞ்சு போச்சு. ஐ மீன் அது இந்த குட்டியாக சமப்படுத்துவாங்களாங்க வீட்டில், அந்த மாதிரி இது. ஆனால் அது மினி ரோடு ரோலர் மாதிரி தான் இருக்குது. அவன் ஏதோ சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறான். அதை ஒரு கையால் அப்படியே தள்ளிட்டு வரான். ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 8வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் மணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணி ஆயிடுச்சு. 8 ஆர்டர் தானே, ஒரு வாட்ட பார்த்துக்கிடுவோம். 8 ஆர்டர்னால் கொஞ்சம் அப்படியே சந்தோஷம்தான். அக்செப்ட் ரேட்டிங் 92 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க, 8 ஆர்டர், ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது எப்போனா கரெக்டாக சாப்பிட உட்காரும்போது வந்துச்சு, அதனால் அது ரிஜெக்ட். அதுவும் லாங்கு. நான் எங்கேயே இருக்கேன், அது கடை எங்கேயே இருக்குது, கொடுக்க வேண்டிய இடம் எங்கேயே இருந்துச்சு, அதனால் ரிஜெக்ட். கரெக்டாக ஒரு ஹைவேல ஏறி பறந்து வந்துட்டு இருந்தேங்க, ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஸோ எங்கே தான்னு பார்த்தா நம்ம தாண்டி வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஹைவேல ஏறணும் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஒரு ஆர்டரு. சரி இப்போ அந்த ஆர்டர் எடுப்போம்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்துட்டேங்க. சரிங்களா, அந்த ஆர்டர் எடுக்கிறக்கே இப்போ நான் 4 கிலோமீட்டர் திரும்ப போய் தான் எடுக்க வேண்டியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தண்ணி தாங்க எடுக்கு. கொஞ்சம் இல்லை நிறையா கேன் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு இங்கே தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா செல்ல மஸ்ஜித்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது தண்ணி குடித்தா த்ரோட்டில் வந்து வைரஸ் ஃபார்ம் ஆகிடுது. ஒன்று ஒரு மாதிரி த்ரோட்டில் ஒரு மாதிரி இருக்குது. அதான் கடையில் ஒரு 2. ஆனால் இந்த கடைக்கு வந்தாலும் என்ன பிரச்சனைனா, என் கை சும்மா இருக்காது. ஏதாவது ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸு அதெல்லாம் பார்த்தா எடுத்துருவேன். அது ஒரு பிரச்சனை இருக்குது. தண்ணி 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 எங்கே தண்ணி?
இங்கே டேய் தண்ணி எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கீங்க? டேய் ஒரு இடத்துலையும் தண்ணி இல்லை. லிச்சி இருக்குது, ஆனால் லிச்சி குடிக்கணும்னு தோணுமே. இது எடுப்புமா, பெருசு எடுப்புமா? பெருசு 3 ரியாலுமா. நம்ம இது ஒன்று ஒரு தண்ணி பாட்டில் 3 ரியாலோட முடிஞ்சிடும். எப்படி அண்ணா இருக்கு. ஸ்டா No, no, no. Straw. Okay, I check. இப்போ தாண்டா எவ்வளோ போச்சு? 3 ரூபாவா? ஒரு தண்ணி பாட்டிலு, ஒரு லிச்சி. இதுதான் என்கிட்ட இருக்க ஒரு பெரிய தப்புங்க. வந்தால் கை சும்மா இருக்காது. இதையா ஒன்று எடுக்கிறேம்மா. டேய் ஸ்ட்ரா இல்லைடா டே. Brother, no. What do you call this? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், திருநெல்வேலிக்காரனுக்கு கையே ஆயுதம்டா. இப்போ பாருங்க, பிச்சு வீசிடுற. 3 ரூபா போயிட்ட. ஓகே பரவாயில்ல, முன்னத்துக்குள்ளே போடுங்க. இவனை என்ன பண்ணா, இவனை உள்ளே வச்சு விடும், யூஸ் ஆகும். எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. டேய் பெருமையாக பேசுனேன்டா, ஓட்ட விழுந்துரு. நகத்தை முந்தானத்தை வெட்டினேன் தெரியாதனமா. இது ஒரு தப்பா? இது ஒரிஜினல் லிச்சி மாதிரிலாம் எனக்கு தெரியல, டூப்ளிகேட் தான். பட் தாகத்தை சரி பண்ணுதுல்ல. நம்ம ஆடு ஒரு லிட்டர் தண்ணி நம்ம ஊரில் 10 ரூபா, இங்கே 22 ரூபா. இது 1.5 லிட்டர், இது வந்து இங்கே 2 ரூபா. அப்போ நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கும்? 20 ரூபா இருக்குமா? ஆனால் நம்ம ஊர் காசு வெண்டிஸ். ஆனால் இதுவுமே உண்மையில சூப்பராக இருக்கும் இந்த பர்கர் ஷாப்புமே. எனக்கு ரொம்ப பிடிச்சது சவுதியில் வந்து ரொம்ப பிடிச்சது திகட்டாமல் சாப்பிட்றது. ஐ மீன் ரொம்ப பிடிச்சது வேறு, திகட்டாமல் சாப்பிட்றது வேறு. நான் திகட்டாமல் சாப்பிடுவேன் அப்படின்னா அது ஹெர்ஃபியோட பர்கர் வந்து நான் திகட்டாமல் சாப்பிடுவேன். சரிங்களா? நான் ஹெர்ஃபியோட பர்கர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்ச பர்கர் அப்படின்னா வேக்யூன்னு ஒரு பர்கர் இருக்குது. சரிங்களா? அது இந்த மாட்டோட ஐ மீன் பீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதான். ஆனால் அது வீல் அப்படிங்கிற ஒரு மீட்லேருந்து எடுக்கிறது. வீல்லாம் கண்ணுக்குட்டி மாடு இருக்குல்ல, அதோட கண்ணுக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணுக்குட்டிலேருந்து எடுக்கிற சதையில் செய்கிறது. செம்ம டேஸ்ட்டு, செம்ம ஜூஸியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு, ரெண்டாவது செம்ம ஜூஸியாக இருக்கும். அதுதான் அந்த அந்த வேகியூவில் உள்ள அந்த வீல்ங்கிற மீட்டோட இது. ஆனால் ஹெர்ஃபி தான் என்னோடய ஃபேவரட். ஹெர்ஃபிலையுமே பீஃப் தான் நல்லாயிருக்கும், சிக்கன் நல்லா இருக்காது. சிக்கன் எங்கேயுமே நல்லா இருக்காதுங்க. நம்மளுக்குலாம் தெரிஞ்சு எல்லாம் சொல்லுவாங்க மெக்டொனால்ட்ஸ் மான்லி, கேஎஃப்சி மான்லி. எதுலேயுமே பாருங்கள், கேஎஃப்சியில் ஃப்ரைஸ் சிக்கன் வைப்பான்லி, அந்த ஒரு மாதிரி ரோஸ்டட் பண்ண சிக்கன்ஸ் வைப்பான்லாம், நல்லா இருக்காது. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா
மெக்டோனல்ட்ஸில் அது பர்கர்னே அவங்களுக்கு சொல்லி விற்கக்கூடாது. பட் ஓகே, ஏழைகளின் பர்கர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பேர், அது ஒன்று, அல்பேக் ஒன்று எல்லாமே. ஆனால் பர்கர் அப்படின்னா என்னை பொறுத்தவரை ஹெர்பியில் பீஃப் பர்கர் தரோம். அதுமாதிரி வேக்யூ அல்டிமேட்டாக இருக்கும். என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். சரி ஓகேங்க, நீங்கள் இந்த கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்துக்கலாம். பார்க்காம சும்மா முதல்ல மிஸ்டேக்கு. நிசானுக்கு கோவம் வந்துருச்சு, நிசாக்கு. சரிங்களா, என்னன்னா இந்த காருக்காரன், நம்ம முன்னால் போகிற இந்த காருக்காரன் என்ன பண்ணான்னா, அவன் வாரான்னு தெரிஞ்சு வேனுக்குன்னு அணைச்சி விட்டான். இப்போ பாருங்க, அவன் வேனுக்கு, அவன் மேபி அது ஒரு 4x4 அப்படி ஒரு வெஹிக்கிள். சரிங்களா, இது எம்ஜி. வேனுக்குன்னு அணைச்சி விட்டுட்டே இருக்கான் அவன். ஏன்னா அவனுக்கு அவன் வந்த ஸ்பீடு அப்படி, இவன் வேனுக்குன்னு உள்ள வந்துட்டு ஸ்லோ பண்ணிட்டான். அப்படியே அவனை பிரேக் அடிச்சு நிப்பாட்டுற மாதிரி பண்ணிட்டான். உடனே அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு, ஓ மை காட், நம்மளாம் இந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளை தட்டி தூக்கி வீசி இருப்பான் நிசா. மேபி நிசாவுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 4x4ங்கும் போது நார்மலாக அவன் வெஹிக்கிள் எப்படினாலும் எதுலேயே இந்த இதில் இப்படி ஏற்றி கொண்டு போயிடுவான். இந்த பெரிய திண்டுல இந்த திண்டு அதில் ஏற்றி கொண்டு போயிடுவான், அவனுக்கு பிரச்சனை வராது. ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை, எம்ஜிக்கு அப்படி இல்லை. அவன் செங்கல் சைஸில் ஒரு இது இருந்தாலும் அதுக்கு மேலே ஏறிடாது. அப்போ நம்மளாம் பாருங்க, ஒரு சின்ன கருங்கல் சைஸில் ஏறிடாது மேலே. உடனே இப்போ எம்ஜி பயந்து போய் அந்த சைடு வழியே போய் இன்னைக்கு ஹைவேல அதில் கனெக்ட் பண்ணுவான் பாருங்க. இதில் போனால் கண்டிப்பாக விட மாட்டான், நிசா விட மாட்டான், கண்டிப்பாக அணைச்சி விட்டுட்டே இருப்பான். அதனால அவன் அங்கே போய் அதில் கட்டாயி மேலே ஏறுவான். அவன் இந்த சைடு வர வேண்டிய ஆள் தான், வருவான் பாருங்க கண்டிப்பாக. ஆனால் நிசா அதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டா முடிஞ்சு எம்ஜியோட கதை. இன்னைக்கு நம்ம நிசாவை பிடிப்போம், நிசா எம்ஜியை பிடிக்கும், நம்ம நிசாவை பிடிப்போம். நிசான் 10வது ஆர்டருங்க இப்போ நம்ம எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, இது எத்தனை கிலோமீட்டர்னா 1.3 கிலோமீட்டர் 2 மினிட்ஸ். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:51 ஆயிடுச்சுங்க. ஸோ 6 மணின்னு வைங்களேன். ஸோ 2 ஆர்டர் டிலேயில் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் 2 ஆர்டர் டிலே பண்ணியே தான் போன மாதிரி இருக்குன்னா 6 மணி நேரத்தில் கரெக்டாக 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து அப்படி பண்ணால் லக்கு. அது ஐ மீன் லக்லேயே சொல்லுவோம்ல. ஸோ அப்படி பண்ணுறதா இருந்தால் இதாக அப்படி பண்ணால் கெத்து அப்படிங்கிற மாதிரினா அது. ஏன்னா அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நான் போன மாதம் கடைசி 5 நாள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அரை மணி நேரத்தில் ஒரு ஆர்டர், அரை மணி நேரத்தில் ஒரு ஆர்டருங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணேன்னு வைங்களேன். இப்போ வந்து நான் 12 பிடிச்சிருந்தேன்னா 7 மணிக்குள்ளே 15 ஆர்டர் முடிச்சிடுவேன் கரெக்டாக. அப்படி 15 ஆர்டர் முடிச்சிருந்தேன்னு வைங்க, மேபி நம்ம ரூம் போயிடலாம். அதுதான், சரி ரூம் போயிட்டு ட்ரெஸ்லாம் துவச்சி போடணும். ட்ரெஸ்லாம் துவச்சி போட்டு அப்புறம் என்ன பண்ணணும், எடிட் பண்ணணும். நம்மளுக்கு தான் வேலை நிறையா இருக்குமா, எடிட் பண்ணணும். 2வது ஜாபுக்கான அந்த இது போட்டிருந்தேன், ஒரு கார் ரைடர்ஸ்க்கான வேக்கன்சிக்கு போட்டிருந்தேன். அதுக்கு வந்திருக்க மெசேஜுக்கெலாம் ரீப்ளை பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இன்னும் ரீப்ளை வர மாட்டேங்குது, ரீப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்தளவுக்கு ரீப்ளை பண்ணுறதுக்கான மெசேஜ் நிறையா இருக்குது. அவ்வளோ பேருக்கு ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி யாரையா 1-2 பேரும் மிஸ் பண்ணியிருப்பேன். மேபி அதையும் சரி பண்ணிடலாம் கொஞ்ச நாளில், பிரச்சனை கிடையாதுங்க. அங்கே என்ன இப்படி வளருது, கஸ்டமர்கிட்ட போய் ஆர்டரை கொடுத்த உடனே அடுத்த ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இருக்கிறதுல இருந்து பிக்கப்பே 10 கிலோமீட்டர் தள்ளி போய் பிக்கப் எடுத்துட்டு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் ட்ராப் அப் பண்ணோம். ஐ மீன் 18 கிலோமீட்டர் இருந்துச்சு, 18 கிலோமீட்டர் போய் ட்ராப் அப் பண்ணோம். அப்போ 28 கிலோமீட்டர் ஆயிரும். 1 மணி நேரம் இந்த ஆர்டருக்கு போய் பண்ணுறதே 1 மணி நேரம் ஆயிரும் ஒன்று. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வரணும் சிட்டிக்குள்ளே, அப்போ அது ஒன்று. அதனால அந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணி அப்படி கையை எடுக்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஆர்டர் வந்துச்சு. பார்த்தா இதுவும் மேபி மொத்தத்தில் ஒரு 10 கிலோமீட்டர். ஏன்னா இப்போ பிக்கப் 2 கிலோமீட்டர் போகிறேன், ட்ராப் ஒரு 8 கிலோமீட்டர். ஆனால் என்ன இதில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிராஃபிக்கில் தான் வரணும். ஆனால் அது ஒன்று தான் சிக்கல் இப்போ திரும்பி வரும்போது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, 28க்கு 10 எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை எடுத்துட்டேன். இந்த ஆர்டரில் டேமேஜும் ஆகாது. ஏன்னா இந்த ஆர்டர் இப்போ வந்து எடுத்துருக்கிறது வந்து ஷேக் ஆகும். 6:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து 7 o'clock அப்புறம் வீடியோ எடுக்க விடான்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா வந்து ஃபுட்டேஜும் ரொம்ப பிளாக்காக இருக்குது. அதனால் எனக்கு அந்த 7 o'clock மேலே எடுக்கிறதுக்கான அந்த இது இல்லை. ஸோ ஒரு 6:30 6 o'clockலாம் ஸ்டாப் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து 6:30 ஸ்டாப் பண்ணிடலான் இருக்கேன். 6:30 ஸ்டாப் பண்ணிடணும். நாளையிலேருந்து 6 o'clock. ஏன்னா இருட்டாயிருச்சுன்னா வீடியோ நல்லா இல்லைங்க, பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, எனக்கே நல்லா இல்லை. அப்படி எப்படி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 6:30 ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6:24 ஆச்சு. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, ஸோ 6:30 வரைக்கும் நம்ம வந்து 11 ஆர்டர், இது 11வது ஆர்டர் இப்போ நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம்.
ஸோ நைட்டு 12 மணி வரைக்கும் செக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம இன்னைக்கு 15 தாண்டிடும். ஸோ எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்கர் அப்படின்னா வேக்யூ அப்படின்னு இருப்பேன். ஸோ கரெக்டாக இன்றைக்கி அந்த வேகி பர்கர் தான் நம்மளுக்கு 12வது ஆர்டரு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிருவேன். ஏன் அப்படின்னா இனிமேல் வந்து இருட்டாயிருமா, கிளாரிட்டி நல்லா இல்லை, அதனால் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த வேக்யூ தான். ஏன்னா இன்றைக்கி நான் சொன்னனால எனக்கு இந்த ஆர்டர் வந்துச்சான்னு தெரியல. சூப்பராக இருக்கும், மீட்டு தான் பயங்கரமாக இருக்கும். சரி ஓகே மக்களே, சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க பிரதர்ஸ்.